அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மாதுளம்பழ ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது டாக்டர் சிவராமன் சார் சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. இது 4 மணி நேரம் பசியை நிறுத்தி வைக்கக்கூடியது. அந்தளவுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக இருந்தது. ட்ராவலிங் போது அதை சாப்பிட்டுட்டு கிளம்புனோம், 4 மணி நேரத்துக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருப்போம் வெறுமனை. இப்போ இது ஒரு ஸ்மூத்தியாக அப்படி அடிச்சுட்டு நம்ம குடிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 1 கப்பு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஃபுல் பழம் அப்படியே எடுத்திருக்கேன், பெரிய பழம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வாழைப்பழம் 1ஓ 2ஓ உங்கள் சாய்ஸ். அது நான் சிறுமலைப்பழம், அதனால் இது 2 எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு 5-6 பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். அது கூட ஒரு 2 பிஸ்தாவும் இருந்துச்சு, அதுவும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு நல்ல கருப்பு திராட்சை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 10-15 எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பேரிச்சம்பழம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நமக்கு ஸ்மூத்தி, அதாவது ஹெல்த்தியாக ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். அதான் நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் நமக்கு. இப்போ இது தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவங்க இதை அப்படியே அரைச்சா விதையோட நறுன்னு இருக்கும். அதனால் நான் இதை முதல்ல அரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டுறேன். அந்த விதையோடு சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதனால் நான் விதையை மட்டும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம். இது விதையோடு சேர்த்து அரைக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். அதனால் நம்ம விதையை நான் வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாதுளை இந்த மாதிரி அரைச்சி சாறு எடுத்தாச்சு. இந்த மாதிரி விதையாக இருந்துச்சுன்னா இதை நம்ம ரொம்ப அப்படி நைஸெல்லாம் அரைச்செல்லாம் நமக்கு அப்படி குடிக்கிறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி குழன்னு. அதனால் எனக்கு விதை பிடிக்காதீங்கனால நான் அப்படியே வடிகட்டி எடுத்துட்டேன். அதாவது சும்மா பழமாக சாப்பிட்றதுன்னு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி அரைச்சி குடிக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி தொண்டையை கமர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இதில் நம்ம இப்போ இந்த வாழைப்பழம் ஒரு 1.5 வாழைப்பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 பழம் காமிச்சேன் இல்லையா, அதில் 1.5 தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இத்தனை 4 8 பாதாம் இருக்குது. 8 பாதாம், கொஞ்சம் பிஸ்தா. இது திராட்சை அப்படி தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கணும். திராட்சையில் தண்ணி தான் சத்தும்பாங்க, அந்த தண்ணியை குடித்தாலே ரொம்ப நல்லதும்பாங்க. அதனால் இது அப்படி நம்ம தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிஸ்தா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்ததுனால போட்டிருக்கேன். அதுமாதிரி பாதாமும் தோல் உரிச்சிட்டு சேர்த்தாச்சு. அது கூட நம்ம இப்போ இந்த வாழைப்பழத்தை சேர்க்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் நான் அந்த விதையை கூட அவாய்ட் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டுக்கு உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, பழத்தோட இனிப்பு போதும்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போடுறேன், ஏலக்காய் வாசம் பிடிக்குங்கிறதுக்காக. இப்போ வேணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் இதில் ஊற்றிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம தண்ணியை நான் இப்போ சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம மாதுளை ஜூஸை ஊற்றியே நம்ம அடிச்சுக்கலாம். இந்த தேனை இதில் கலந்துட்டு இப்போ இந்த மாதுளை ஜூஸை ஊற்றியே நம்ம இதில் சேர்த்து அடிச்சுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை மிச்சம் இருக்க இந்த மாதுளை ஜூஸோடு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கரண்டியில் கலக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான மாதுளை ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அண்ட் எம்மி. இப்போ நம்மளோட மாதுளை ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு பழத்துண்டுகள் இல்லை ஒரு பருப்பு ஏதாவது அரைக்காமல் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே குடிச்சிக்கலாம். வாய்க்கு கடிபடும்போது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேனோ சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஸ்மூத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு கிளாஸ் குடித்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு பசியே எடுக்காது. ரெண்டாவது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த திராட்சை, பாதாம், இப்போ நம்மளோட சூப்பரான மாதுளை ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ஒரே ஒரு பழத்துண்டு அரைக்காமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காலையில் இது ஒரு டம்ளர் குடித்தாலே நமக்கு சூப்பராக உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது இட்லி தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜூஸ் சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சாப்பிட்டா என்ன சாப்பிட்டேனே தெரியல, உடம்பு வெயிட் ஏறிட்டே போகுது அப்படிம்போம். இட்லி தோசை இதெல்லாம் மத்தியானம் சாதம் கூட சாப்பிடாம காலையில் 3 இட்லி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மட்டும் கூட இந்த ஸ்மூத்தி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டிங்கன்னா நைட்டு 2 பழமும் ஒரு பாலும் குடித்தோம்னா கூட போதும். சூப்பராக நம்மளோட வெயிட்டும் ரெடியூஸ் ஆகிடும், குறைஞ்சி வந்துடும். எல்லோரும் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ ஸ்லிம்மாக நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதுளம்பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு 5-6 திராட்சை, 5 பாதாம், அது இருந்தாலே உங்களுக்கு சூப்பரான மாதுளை ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.